இந்திய நாட்டினுடைய கூட்டாட்சி அமைப்புக்கும் ஜனநாயக கொள்கைகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதா தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு. 39 எம்பிக்கள் குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில இந்த எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சாலோ குறைக்கப்பட்டாலோ அது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற அழிக்க முடியாத அநீதியாகிவிடும். பல்வேறு மாநில கட்சிகளும் இணைந்து எடுக்கிற முடிவின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் எடுப்போம். நிதி தரமாட்டோம், அதிகாரத்தை பறிப்போம், இதை கேள்வி கேட்டா தொகுதி எண்ணிக்கை குறைப்போம் என்ற அளவுக்கு எதேச்சதிகார ஆட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய பாஜக, உறுதியோடு சொல்றேன், பாஜகவோட இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். பாஜகவுடைய பாசிச நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்தமா இந்தியாவை திரட்டுவோம். பாஜகவின் ஆதிக்கவாதி சாதிய சிந்தனை நம்ம மக்களுடைய சமூக நீதியை மறுக்குது. பாஜகவின் சர்வாதிகார சிந்தனை நம்மளை போன்ற மாநிலங்களோட சுயாட்சி தன்மையை நொறுக்குது. பாஜகவுடைய மதவாத சிந்தனை இந்த நாட்டின் மதச்சார்பற்ற தன்மையை சிதைக்குது. பாஜகவுடைய எதேச்ச எண்ணம் கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்க பார்க்குது. இத இப்ப தடுக்கலன்னா பிறகு எப்பவுமே தடுக்க முடியாது. சமூக நீதி, மதச்சார்பின்மை, கூட்டாட்சி இந்தியா, மாநில சுயாட்சி கோட்பாடுகளின் கீழ் இந்தியாவை அணி திரட்டுவோம். அப்படி அணி திரட்டினா மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். அதனால தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற போராட்டமானது இந்தியா முழுமைக்குமான போராட்டமாக மாறப்போகுது. பிரதமர் மோடி அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்தியை வளர்க்கிறதை விட இந்தியா வளர்க்க பாருங்க. எத்தனை ஆயிரம் கோடி செலவழிச்சாலும் சமஸ்கிருதத்தை வளர்க்க முடியாது. மக்களால் பேசப்படாத மொழி, மொழியை வளர்க்க கோடி கோடியாக கொட்டி கூப்பீங்க. உலகமெங்கும் பல நாடுகளில் அரசு அங்கீகாரத்தோடு மக்களால் பேசப்படுகிற எங்க தமிழ் மொழிக்கு ஓரவஞ்சனை செய்வீங்களா? நாடு இப்ப என்ன நிலையில் இருக்கு? பிரதமர் அவர்களே, ஜிடிபி எனப்படும் இந்திய நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை என்னவா வச்சிருக்கிறீங்க? கடந்த அக்டோபர் டிசம்பர் ஆகிய 3வது காலாண்டுல 6.8 விழுக்காடா வளரணும்னு சொன்னாங்க. ஆனா 6.2 விழுக்காடு தான் வந்திருக்கு. இதுதான் உங்களுடைய வளர்ச்சி இந்தியாவா? அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிஞ்சு சரிஞ்சு படுபாதளத்துக்கு போகுது. 2014ஆம் ஆண்டு நீங்க ஆட்சிக்கு வரும்போது அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 58 ரூபாய் 47 பைசாவா இருந்துச்சு. இப்போ 2025ஆம் ஆண்டு 87 ரூபாய் 99 பைசா ஆயிடுச்சு. இதுதான் இந்தியாவுக்கான வளர்ச்சியா? அமெரிக்க பொருள்கள் மீது விதிக்கிற கூடுதல் வரியை குறைக்க இந்தியா ஒத்துக்கிட்டாங்கன்னு அந்த நாட்டினுடைய அதிபர் வெளிப்படையா பேட்டி அளிச்சிருக்கிறார். இது அவமானம் இல்லையா? இந்தியாவுக்கு இருக்க மதிப்பு மரியாதை இதுதானா? இந்தியாவுடைய மதிப்பை உயர்த்த நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? 2 ஆண்டுகளா மணிப்பூர் 10 எரியுது, 250 பேர் பலியாக இருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட வன்முறை நடந்திருக்கு. இதை தடுக்க ஒரு சிறு திரும்பை கூட ஒன்றிய பாஜக அரசு போடல, நடவடிக்கை எடுக்கல. நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவரை கூட கைது செய்ய மாட்டாங்கன்னு சொன்னவர் யாரு? மோடி. அவருடைய 10 ஆண்டுகள் ஆட்சியில 3000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு மட்டும் 530 பேர் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஆண்டு இந்த 2 மாசத்துல 130 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சின்ன நாடான இலங்கை கூட உங்களை மதிக்கலையே. இதுதான் உங்களுடைய பரிதாபங்கள். அதனால்தான் அதல பாதாளத்துக்கு இந்தியா இறங்கிக்கிட்டு இருக்கு.
இதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாநில கட்சியாக இருந்தாலும் திமுகவுக்கு இருக்கு. இந்தியாவில் மக்களாட்சியை காக்கக்கூடிய முன்னணி படையா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்னு பேர் அண்ணா அவர்கள் சொன்னார. அத்தகைய முன்னணி நாம செயல்படுவோம். அதற்கு உதாரணம், நாடாளுமன்றம் தொடங்கினதிலிருந்து மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டை பத்தி தான் எல்லா ஒன்றிய அமைச்சர்களும் பேசுறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நீங்கள் நாள்தோறும் வசைபாடினாலும் தமிழ்நாடு தொடர்ந்து போராடும், தமிழ்நாடு இறுதி வரை போராடும், தமிழ்நாடு இறுதிகளை வெல்லும் 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 வெல்லும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.